தமிழ் மாணவர்களுக்கு வணக்கம். ஸ்டெம் அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நம்ம பரிமாணங்களின் பகுப்பாய்வு பண்ணி அந்த இயற்பியல் அளவுகளின் பரிமாணங்கள் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ பரிமாணங்கள் பகுப்பாய்வு பண்ணலாமா? இப்போ பரிமாணங்கள்லாம் என்ன? அப்போ நார்மலாக நம்ம அடிப்படை அலகுகளை தெரியும். அடிப்படை அலகுகள் என்ன? நீளம், நிறை, காலம், பொருளின் அளவு, மின்னோட்டம், ஒளிச்செறிவு, வெப்பநிலை, இது மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம அடிப்படை அலகுகளா பார்த்தோம். 7 அடிப்படை அலகு. அப்புறம் துணை அலகுகள் வந்து என்ன? கோணங்கள் இருக்கு, 2 கோணங்கள். இது வந்து தல கோணங்கள், திண்ம கோணங்கள், 2 கோணங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் வழி அலகுகள், அடிப்படை அலகுல இருந்து வழி அலகுகள் பார்த்தோம். இப்போ அதுக்கான இயற்பியலோட பரிமாணங்களை பத்தி நம்ம இதுல புரிஞ்சுக்க போறோம் இந்த செஷன்ல. சரிங்களா? இப்ப இந்த பரிமாணங்களை புரிஞ்சுக்கணும்னா நீளம், நீளத்தை பரிமாணத்துல எப்படி சொல்றோம்? எல், லென்த்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம், அதனால எல்லுன்னு போதும். நீளம். நிறை, நிறைய பரிமாணத்துல என்ன சொல்லுவோம்? மாஸ், எம், கேபிட்டல் லெட்டர் எம்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்புறம் நீளம், நிறை. காலம் இருக்குல்ல, காலம், காலத்தை பரிமாணத்துல டைம், டீன்னு சொல்லுவோம். சரிங்களா? இது பேசிக்கா நம்ம பரிமாணத்தை குறிப்பிடுற வாய்ப்பாடு. அப்புறம் பொருளின் வெப்பநிலையை வந்து கேன்னு சொல்லுவோம், மின்னோட்டத்தை ஆம்பியர்னு சொல்லுவோம், அடுத்த பொருளின் அளவை மோல்னு சொல்லுவோம், ஒளிச்செறிவை கேண்டிலான்னு சொல்லுவோம், சிடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதை வச்சு நம்ம சில வாய்ப்பாடுகளை நம்ம பார்ப்போம். இப்போ வேகம்னா என்ன? நார்மலா வேகம், வேகம்ங்கிறது ஒரு இயற்பியல் அலகு. இயற்பியல் அளவுல இதோட அழகு என்ன அப்படின்னா, வேகம்ங்கிறது கடந்த தொலைவு, கடந்த தொலைவு, தொலைவு பை காலம். கடந்த தொலைவை காலத்தால வகுக்கிறதுக்கு சமம். இப்ப கடந்த தொலைவை இது வந்து தொலைவுங்கிறது திசை கிடையாது. திசை இருக்குதுன்னா அதை இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம். இப்ப ஏ பாயிண்ட்ல இருந்து பி பாயிண்ட்டுக்கு போறோம், சரிங்களா? வளைஞ்சு வளைஞ்சு போறோம். சரி, நம்ம ஏல இருந்து பிக்கு போறோம்னு சொன்னா இது பை ரோடு வேல போறோம்னா எப்படி? ஒருவேளை நம்ம ஹெலிகாப்டர்ல போறோம்னா ஸோ ஏ டு பிக்கு ரீச் ஆயிடலாம். ஸோ அப்போ பொசிஷன் வெக்டர்ல பார்த்தோம்னா இது ஒய் ஆக்சஸ், இது எக்ஸ் ஆக்சஸ் பார்த்தோம்னா ஏல இருந்து பிக்கு போயிருக்கு. ஓஏ வெக்டர், ஓபி வெக்டர்னு சொல்லி நம்ம பொசிஷன் வெக்டர்ல நம்ம பார்ப்போம். எதை? இடப்பெயர்ச்சிய. சரிங்களா? அப்ப நிலை வெக்டரா நம்ம அதோட இதை நம்ம குறிப்பிடும் போது இடப்பெயர்ச்சி எந்த திசையில இருந்து எந்த திசை நேர்கோட்டில் இருக்குது, இது வந்து ஆரம்ப புள்ளி இறுதி புள்ளிக்கான குறைஞ்சபட்ச தூரத்தை தான் நம்ம என்னன்னு பண்ண சொல்லுவோம், இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம். ஆனா கடந்த தொலைவு வந்து இப்படி அதிகமா இருக்கும். எப்பவுமே கடந்த தொலைவு வந்து அதிகமா இருக்கலாம், இல்லாட்டி இடப்பெயர்ச்சிக்கு ஈக்குவலா இருக்கலாம். சரிங்களா? இடப்பெயர்ச்சிக்கு எப்பவுமே கடந்த தொலைவு எப்பவுமே அதிகமா இருக்கலாம், இல்லாட்டி இடப்பெயர்ச்சிக்கு ஈக்குவலா இருக்கலாம். ஆனா குறைஞ்சபட்ச இந்த 2 புள்ளிக்கு இருந்த ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் உள்ள குறைஞ்சபட்ச தூரத்தை தான் இடப்பெயர்ச்சின்னு நம்ம சொல்றோம். ரைட்டு. வேகம், திசை வேகம் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் தெரிவிக்கதான் இதை தான் திருப்பி சொன்னேன். இதை சொல்லணும் இப்ப இல்லை. இப்ப கடந்த தொலைவை நம்ம மீட்டர்ல அளவுல என்ன பண்றோம்? அளக்குறோம். இது காலத்தை வந்து செகண்ட்ல அளக்குறோம். சரிங்களா? எந்த அளவீட்டு முறையா இருந்தாலும் செகண்ட்ல தான் அளப்போம். சரியா? அப்ப பாத்தீங்கன்னா மீட்டர் பை செகண்ட் வருது. இத நம்ம மீட்டர் செகண்ட் பவர் -1 சொல்லலாம். இப்ப இந்த நீளத்தை என்னன்னு சொல்லலாம்? நீளம் இருக்குது, நீளத்தோட பவர் 1 இருக்குது. அப்புறம் காலத்தோட பவர் வந்து -1 இருக்குது. அப்ப இங்க நீளம், நிறை, காலம் இருக்குது. அப்ப இங்க நிறையே கிடையாது. நிறை இல்லாதனால மாஸுக்கு 0 அடுக்க கொடுங்க. அடுத்தது லென்த்துக்கு 1 அடுக்க கொடுங்க. அப்ப டைமுக்கு -1ங்கிற அடுக்க கொடுங்க. அப்ப இதுதான் என்னவா இருக்குது? பரிமாண வாய்ப்பாடு. எதுக்கு? வேகத்தோட பரிமாண வாய்ப்பாடு. அப்ப இதோட அடிப்படை அலகுகளோட நம்ம அடுக்குகளோட என்ன அடுக்குல இருக்குது, நிறை என்ன அடுக்குல இருக்கு, நீளம் என்ன அடுக்குல இருக்கு, அப்புறம் காலம் என்ன அடுக்குல இருக்குது அப்படின்னு இப்படி குறிப்பிடுற இந்த தன்மையை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பரிமாணம்னு சொல்றோம். பரிமாண வாய்ப்பாடுன்னு சொல்றோம். இந்த ஃபுல்லா பரிமாண வாய்ப்பாடு. வேகத்தோட பரிமாண வாய்ப்பாடுன்னா என்னன்னு சொல்லுவீங்க? m⁻0 l⁻1 t⁻−1. எம்னா ஒன்றும் இல்லை, மாஸ் இங்கிலீஷ்ல. தமிழ்ல நிறை, எவ்வளோ நிறை அப்படின்னு. லென்த் இங்கிலீஷ்ல, அதான் இங்கிலீஷ்ல தான் குறிப்பிடுறோம். சரிங்களா? தமிழ்ல எல்லாம் குறிப்பிட முடியாது. நம்ம தமிழ்ல படிக்கிறனால இதை நிறை, நீளம், காலம்னு நம்ம படிச்சுக்கோம். சரியா? ரைட். இப்ப நம்ம அடுத்தடுத்த வாய்ப்பாடுக்கு போலாமா? பார்க்கலாம்.
அடுத்த வாய்ப்பாடு என்ன பாருங்க. ஒருவேளை நம்ம பரப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பரப்புனா என்ன, நீளம் நீளம் இன்டு அகலம், ரெண்டுமே நீட்டல் அளவு தான், ரெண்டுமே நீட்டல் அளவு தான். இதை வந்து மீட்டர்ல அளக்குறோம், இதை மீட்டர்ல அளக்குறோம். அப்ப மீட்டர் ஸ்கொயர்னு வருது. அப்ப மீட்டர் ஸ்கொயர்னா இதுல நம்ம எப்படி பரிமாண வாய்ப்பாடை நம்ம சொல்றது அப்படின்னா, இதுல எந்த ஒரு நிறையும் இல்லை, நீளம் இருக்கு, நீளம் வந்து 2ன் அடுக்கா இருக்குது. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலம் எதுவும் இல்லை, அதனால நிறையோட அடுக்கு 0, நீளத்தோட அடுக்கு 2, அப்புறம் காலத்தோட அடுக்கு 0. இதுதான் பரிமாண வாய்ப்பாடு பரப்போட. சரிங்களா, ரைட்டு. இப்ப கன அளவுன்னு சொன்னா கன அளவுன்னு சொன்னா என்னது, இங்கிலீஷ்ல வால்யூம்னு சொல்லுவோமா, வால்யூம். அப்ப கன அளவுனா இது எப்படி, நீளம் அகலம் உயரம் மூணத்தையும் என்ன பண்ணணும், இது என்ன அகலம், இது உயரம், இது நீளம். உயரம் இன்டு அகலம் இன்டு நீளம் இப்படி வச்சுக்கோங்க 3. இப்ப இதுவும் நீட்டர் அளவு மீட்டர், இதுவும் நீட்டர் அளவு மீட்டர், இதுவும் நீட்டர் அளவு மீட்டர். இப்ப மீட்டர் கியூப் தான் வருது. அப்ப இதோட பரிமாண வாய்ப்பாடு என்னன்னா, நிறை எதுவுமே இல்லை, நீளம் தான் 3ன் அடுக்கா இருக்குது, அப்புறம் காலம் எதுவுமே இல்லை. அதனால கனரோட பரிமாண வாய்ப்பாடு மாஸ் பவர் 0, லென்த்துக்கு அடுக்கு 3 கொடுத்துருங்க, டைமுக்கு 0 கொடுத்துருங்க. அப்ப இதுதான் என்னவா இருக்க போகுது, கன அளவுக்கான பரிமாண வாய்ப்பாடு. சரிங்களா, ரைட். அடுத்தது என்ன, அடர்த்திங்கிறது ஒரு பொருள்ல எந்த அளவுக்கு கச்சிதமா பொருட்கள் அதுக்குள்ளர வைக்கப்பட்டிருக்குதுங்கிறத பொறுத்து அடர்த்தி அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். இப்ப ஒரே பர்சன் ட்வின்ஸா இருக்காங்க, 2 பேருமே லீனா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே மாதிரி இருக்காங்க, ஒரே வால்யூமா இருக்காங்க, ஒரே அளவா இருக்காங்க. ஆனா ஒருத்தன் வந்து 80 கிலோ இருக்கான், ஒருத்தன் 50 கிலோ தான் இருக்கான். ஆனா 2 பேரும் பார்த்தா ஒரே எடை தான் வருவாங்க, ஒரே வெயிட் தான் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா ஒருத்தனோட போன் டென்சிட்டி அதிகமா இருக்கு, ஒருத்தரோட போன் டென்சிட்டி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஒரே வால்யூம் குள்ளர ஒரு வால்யூம் குள்ள ஒரே பாக்ஸ் குள்ளர என்ன வச்சிருக்கீங்க, ஒரு பாக்ஸ் குள்ளர நிறைய பஞ்சை வச்சு அடக்கி இருக்கீங்க. ஒரு பாக்ஸ் குள்ளர இது இருக்குல்ல, மண்ணு என்ன மண்ணு, ஒரு காவேரி ஆத்து மண்ணு, அதை வச்சு அடைச்சிருக்கீங்க. என்ன இருக்கும், பஞ்சை வச்சு அடக்கின பாக்ஸ் வெயிட் அதிகமா இருக்குன்னா, இல்ல மண்ணு காவேரி ஆத்து மண்ணு உள்ளுக்குள்ள கட்டடம் எல்லாம் விளையாடுவீங்க, அதுக்குள்ள போட்டு வச்சிருக்க மண்ணு வெயிட் அதிகமா இருக்குமா, இந்த வெயிட் வந்து உள்ளுக்குள்ள மண்ணு வச்சிருக்க வெயிட் தான் அதிகமா இருக்கும். அப்ப அதுக்கு தான் அடர்த்தி அதிகம். ஒரே வால்யூம் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள பருப்பொருட்கள் எது அதிகமா இருக்கோ அதுக்கு தான் அடர்த்தி அதிகம்னு சொல்லுவோம். நார்மலா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப அடர்த்தினா நம்ம என்னன்னு சொல்லலாம், நிறை அதாவது மாஸ் நிறை, கீழே கன அளவு, நிறை பை கன அளவு, அதைத்தான் அடர்த்தின்னு சொல்ல, கன அளவு. இல்லாட்டி பருமன், என்னன்னு சொல்லலாம், பருமனா இருக்கான்னு சொல்றாங்க. பருமனா இருக்கனா குண்டா இருக்கான்னு அர்த்தம், ரைட். தமிழ்ல அதெல்லாம் சொல்லுவாங்க, அந்த வார்த்தைகள்லாம் நம்ம யூஸ் பண்றதுதான். இங்கிலீஷ்லயும் யூஸ்வலா நம்ம இங்கிலீஷ்ல நம்ம எல்லா வார்த்தைகளும் நம்ம படிச்சாச்சு, பழகியாச்சு. சரிங்களா, நம்ம எழுதுறதுக்காக தமிழ்ல தமிழ்ல படிச்சுக்கலாம். ஓகே, ரைட், குட். அண்ட் இத நிறைய வந்து என்னன்னு சொல்றோம், கிலோகிராம்ல சொல்றோம், கன அளவு மீட்டர் கியூப்ல சொல்றோம். அப்ப கிலோகிராம் பை மீட்டர் கியூப். சரிங்களா, அப்ப தொகுதியில கிலோகிராம், பகுதியில மீட்டர் கியூப். அப்ப கிலோகிராம் மீட்டர் கியூபை மேல கொண்டு போனோம்னா மீட்டர் பவர் -3. இதுல எந்த ஒரு காலமும் கிடையாது, அதனால நிறையும் நீளத்தின் அளவு மட்டுமே பரிமாணங்கள் எழுதப்படணும். அப்ப நிறையோட பவர் 1, அடுத்தது லென்த்தோட அதாவது நீளத்தோட பவர் வந்து -3, காலத்தோட பவர் வந்து 0. இதுதான் என்னவா இருக்க போது, அடர்த்தியோட பரிமாண வாய்ப்பாடு. சரிங்களா, ரைட். அடுத்து போலாமா. இப்ப திசை வேகம், முடுக்கம், திசை வேகம்னா என்ன, இடப்பெயர்ச்சி பை காலம், இடப்பெயர்ச்சி மீட்டர், காலத்துக்கு செகண்ட். இடப்பெயர்ச்சியை மீட்டர்ல சொல்லலாம், காலத்தை செகண்ட்ல சொல்லலாம். சார் இல்ல சார், இடப்பெயர்ச்சிய கிலோமீட்டர்ல கூட சொல்லலாமே, கிலோமீட்டர், காலத்தை செகண்ட், இல்லாட்டி ஹார்ஸ்ல சொல்லலாம், கிலோமீட்டர் பர் ஹார்ஸ்ல சொல்லலாம். சரிங்களா, எல்லாமே சொல்லலாம். ஆனா எஸ்ஐ யூனிட்ல என்ன சொல்றோம், மீட்டர் பை செகண்ட். ஒரே யூனிட்ல இருந்தாதான் விகிதம் மாறாது. பாருங்களேன், இப்ப ஒரு மீட்டர் என்ன வாங்குறோம், பென்சில் ஒரு துணி வாங்குறோம், 1 மீட்டர் துணி வாங்குறோம். 100 சென்டிமீட்டர் துணினாலும் ஒண்ணுதான், 100 சென்டிமீட்டர் துணி தாங்கனாலும் 1 மீட்டர் துணி தான் தருவாங்க. அப்ப அளவு மாறாது. அப்ப அளவு எப்பவுமே
ஒரு எண்ண அளவையும் ஒரு யூனிட்டையும் பெற்றிருக்கும். அப்ப N1 U1 N2 U2. அப்ப N1ங்கிறது இங்க 1 மாதிரி, U1ங்கிறது இங்க மீட்டர் மாதிரி, N2ங்கிறது இங்க 100 மாதிரி, U2ங்கிறது இங்க சென்டிமீட்டர் மாதிரி. அப்ப ரெண்டுமே ஒண்ணுதானா? 100 சென்டிமீட்டர் துணி தாங்கன்னாலும் 1 மீட்டர் துணி தான் தருவாங்க, 1 மீட்டர் துணி தாங்கனாலும் 100 மீட்டர் தான் தருவாங்க. இதை வேற யூனிட்ல கூட சொல்லிக்கலாம், இன்ச்சில் கூட சொல்லிக்கலாம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனா அளவு மாறாது, அதனால கான்ஸ்டன்ட். சரிங்களா? இந்த விதியை யூஸ் பண்ணி நம்ம பின்னாடி ஒரு அலகுல இருந்து இன்னொரு அலகு கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதை நம்ம புரிஞ்சுக்குவோம். திசை வேகம் அதுக்கு மாஸுக்கு 0, லென்த்துக்கு 1, டைமுக்கு -1. இதுதான் வந்து திசை வேகத்தோட பரிமாணம். அப்புறம் இதை விட்டாச்சு. இது முடுக்கம்னா என்ன? முடுக்கம்னா வண்டி 0ல இருந்து சல்ல 100க்கு போகுது. எத்தனை செகண்ட்ல? 5 செகண்ட்ல. சரியா? அப்ப இதான் முடுக்கம். முடுக்கம்னா வேலாசிட்டி, திசை வேகம் மாறுது டைமை பொறுத்து. திசை வேகம் மாறுது டைமை பொறுத்து. அப்ப 100லயே போயிட்டு இருக்கு சார், km/h. அப்ப இதுல முடுக்கம் இருக்கா? இல்ல, 0 முடுக்கம். முடுக்கம்னா என்ன? ஒண்ணு வேகம் அதிகமாகணும் காலத்தை பொறுத்து, இல்லாட்டி வேகம் கம்மியாகிட்டு இருக்கு நிகழ்வு. இந்த நிகழ்வைத்தான் என்னன்னு சொல்றோம்? முடுக்கம்னு சொல்றோம். அப்படியே வேகம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரே வேகத்துல போச்சுன்னா முடுக்கம் 0ங்க. வேகம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இல்லாட்டினா வேகம் பிரேக் போட்டோம்னா என்ன ஆகும்? ஒரு நாய் முன்னாடி இருக்கு, ஸோ அந்த நாயை இடிச்சிடக்கூடாதுன்னு என்ன பண்றோம்? பிரேக் போடுறோம், நிறுத்துறோம். அப்போ என்ன ஆகுது? அப்படியே 100ல இருந்து 0க்கு வருது. எத்தனை செகண்ட்ல? 2 செகண்ட்ல. பிரேக்ல 2 செகண்ட்ல வருது. அப்ப என்ன பண்றோம்? ஒரு குறிப்பிட்ட உடனே நிறுத்திட முடியாது. பிரேக் இப்போ வண்டி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதே பாயிண்ட்ல பிரேக் போட்டு இதே பாயிண்ட்ல நிறுத்திட முடியாது. கொஞ்சம் தூரம் போகும். ஸோ அதை கவனத்துல கொள்ளணும். சரி, அப்ப இது என்னது? இது முடுக்கம். இப்ப 100ல இருந்து 0க்கு போச்சு. எவ்வளவு நேரத்துல? ஒரு 2 செகண்ட்ல, இல்ல 1 செகண்ட்ல, இல்ல 0.5 செகண்ட்ல. பிரேக்கை பொறுத்து இருக்கு, தூரத்தை பொறுத்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனா கொஞ்சம் கூட தூரத்தை நான் இது பண்ணாம நான் உடனே நின்றுவேன், உடனே வேகமா போயிடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்குதான் தெரியுமே, இது வந்து உந்தம் 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 மாறும். உந்தம் வந்து மாறும் வீதம். கொஞ்சம் அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? உந்தம் மாறும் வீதத்தை தான் ஃபோர்ஸ்ன்னு சொல்றோம். இப்போ ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு திடீர்னு போயிட முடியாது. நியூட்டன் முதல்ல சொல்லுது. சரிங்களா? நிலைமம் ஒரு நிலைமம் ஒரே. இப்ப நான் நிக்கிறேன்னா உடனே வேகத்துக்கு போக முடியாது, வேகத்துல இருக்கிறேன்னா உடனே நான் நிக்க முடியாது. சரியா? ரைட். இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். முடுக்கம்னா திசை வேகம் பை காலம். திசை வேகம்னா மீட்டர் பை செகண்ட், அப்புறம் காலம்னா செகண்ட். அப்ப என்ன வரும்? மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் வருது. அப்ப மாஸுக்கு 0, லென்த்துக்கு 1, டைமுக்கு -2. சரிங்களா? இதுதான் முடுக்கத்தோட பரிமாண வாய்ப்பாடு. சரிங்களா? இவ்வளவுதான். சரி, அடுத்தது பார்ப்போம்.